So next நம்ம பார்க்க போற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட் 15ல 11th கொஸ்டின், அதாவது ஒர்க் ஷீட் 15ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த சர்க்கியூட் இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த கெப்பாசிட்டன்ஸ் இஸ் 10 வோல்ட், ஈச் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆஃப் 3 ஓம், த செல் இஸ் ஐடியல், த இஎம்எஃப் ஆஃப் த செல் இஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. செல்லோட இஎம்எஃப் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க, சர்க்கியூட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சர்க்கியூட்டை ரீட்ரா பண்ணிக்கிடுவோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் அக்ராஸ் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் 10 வோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த கெப்பாசிட்டன்ஸ் இஸ் 10 வோல்ட். ஸோ இப்போ ப்ரீவியஸாக நம்ம பார்த்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளமில் நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் இனிஷியல் கண்டிஷனில் ஷார்ட் சர்க்கியூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம். பட் இன் திஸ் கேஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஓப்பன் சர்க்கியூட்னு எடுக்கிறோம். பிகாஸ் இங்கே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ஹேவ் டூ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ், ரெண்டு பாயிண்ட் இருந்தால் தான் அதில் தான் நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். ஸோ நான் சர்க்கியூட்டை ரீட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஆர் அண்ட் இங்கேயும் என்ன இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆர் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம கரண்ட் ஐன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் ஐ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே டிவைட் ஆக போகுது. ஸோ இப்போ இந்த மூணு ரெசிஸ்டன்ஸுமே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா சீரியஸாக இருக்குது. இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது நம்மளுக்கு இந்த மூணு ரெசிஸ்டன்ஸ்க்கும் பேரலாக இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் எப்படி டிவைட் ஆகும்னா எங்கே லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அங்கே அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா நாலுமே ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஆறுன்றது இங்கே 3R இருக்குது, இங்கே ஒரு ஆர் இருக்குது. ஸோ ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்க இடத்துல லோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இப்போ I/4, இங்கே வந்து 3I/4. ஸோ இப்போ இது வழியாக என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதுதான் இங்கேயும் ஃப்ளோ ஆகும் I/4. இதுலேயும் என்ன இருக்குன்னா I/4. அகெயின் இங்கே 3I/4. இதெல்லாம் மீட் ஆகி இதில் என்ன ஆகும்னா I அப்படிங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும். I அப்படிங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த டெர்மினல் எப்படி நம்ம எதுவும் எடுத்துக்கிடலையோ அதே மாதிரி இதையும் என்ன செய்ய மாட்டோம், எடுக்க மாட்டோம். ஸோ இப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு இதை நம்ம எதுவுமே எடுக்கல அப்படின்னா இட் வில் லைக் ஏ ஷார்ட் சர்க்கியூட், ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் சர்க்கியூட்டாக அசியூம் பண்ணி இங்கே நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு ரைட் த கேவிஎல் ஈக்குவேஷன். கேவிஎல் ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா என்ன இருக்கும், விஏ இது விபி, விஏ மைனஸ் ஸோ வோல்டேஜ் ட்ராப், இந்த ட்ராப் எடுத்துக்கிறோம். வோல்டேஜ் ட்ராப்னாலே நம்ம மைனஸ் எடுத்துக்கிறோம். ஸோ I/4 into R minus again இந்த resistance I into R. ஸோ மைனஸ் விபின்னு போடணும். மைனஸ் விபிக்கு பதிலாக ஈக்குவல் டு விபின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ விஏ மைனஸ் விபி விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த ரெண்டையும் நம்ம வந்துட்டு பொட்டன்ஷியல் ட்ராப்பையும் நெக்ஸ்ட் சைடு கொண்டு வந்தோம்னா பாசிட்டிவாக மாறும். ஸோ IR/4 plus IR. VA minus VB is 10 volt. ஸோ கொஸ்டினில் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5 IR/4. நெக்ஸ்ட் நம்ம இதில் R ஈக்குவலன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். R ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா R இருக்குது. ஸோ ரிமைனிங் இது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா சீரீஸில் இருக்கிறதுனால 3R அப்படின்னு சொல்லி வரும். அண்ட் இந்த சைடில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா R அப்படிங்கிறது இருக்குது. ஸோ R plus 3R into R divided by 4R. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா RR கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 7R/4 அப்படிங்கிறது கிடைக்கும். 7R/4. ஸோ I equal to V/R. ஸோ இங்கே E/R அப்படிங்கிறது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க R ஈக்குவலன். ஸோ we will get I equal to 4E/7R. I equal to 4E/7R. ஸோ இப்போ இதை எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் I we are going to substitute here. இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 10 equal to 5 into 5/4 into 4/7 R into R.
So R and R is going to get cancelled. Again 4 and 4 cancel. So நம்ம இங்க வந்துட்டு E தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ இந்த E மிஸ் பண்ணிட்டேன். E equal to 10 equal to 5 E by 7. ஸோ கட் பண்ணுங்க 2 E equal to 14 volt. E equal to 14 volt.